தேசிய கல்வி நிறுவனத்தின் அனுசரணையுடன் நடைபெறும் பிரயோகணிதம் பாடவேளை 3க்கு வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அத்துடன் அனைத்து மாணவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பாடவேளை 2 தொடர்ச்சியாக பாடவேளை 3 மிகுதி பயிற்சிகளும் நாங்கள் இன்று தொடங்க இருக்கின்றோம். ஏற்கனவே 3 கேள்விகளை நாங்கள் முடித்துக்கொண்டோம். இப்பொழுது 4வது கேள்விக்கு செல்வோம். கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள். எம் திணிவுள்ள துணிக்கை பி ஆனது ஒவ்வொன்றும் எல் நீளமுள்ள இரு இலேசான நீளா இலைகள் ஏபி பிபியின் முனைகளில் இணைக்கப்பட்டுள்ளது. கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு முனைகள் ஏ பி என்ற நிலைத்த புள்ளிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் ஏ ஆனது பிக்கு நேர் மேலாகவும், ஏ ஆனது மேலே இருக்கின்றது, கீழே அதுக்கு நேர கீழே பி இருக்கின்றது. ஏபியின் நீளம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது 3/2L ஆகவும் காணப்படுகிறது. துணிக்கை பி ஆனது சீரான கோணவேகம் ஒமேகாவுடன் கிடை வட்டங்களை அமைக்கின்றது. வட்டத்தின் மையமானது ஏபியின் நடுப்புள்ளியில் இருப்பதுடன் இலைகள் இறுக்கமாகவும் காணப்படுகின்றன. அப்போ கன விஷயங்களை நாங்கள் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே எல் நீளமுள்ள இரு லேசான இலைகள் ஏபி பிபி முனைகளில் இணைக்கப்பட்டுள்ளது. எம் துணியுள்ள பி என்ற துணிக்கை ஒவ்வொன்றும் எல் நீளமுள்ள முனைகளில் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே கோர்க்கப்பட்டது என்று தரவில்லை. அவை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ 2 இலைகளில் முனைகளையும் கொண்டு போய் அந்த துணிக்கையில் கட்டி போட்டீங்க. ஆகவே இழிவிசைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிறகு ஏ பி என்ற புள்ளிகளை பாருங்கள். ஏ ஆனது பிக்கு நேர் மேலே காணப்படுகின்றது. அப்போ சரியாக நிலைக்குத்தாக வரப்போன்றது. அது நீளமும் தரப்பட்டிருக்கிறது 3/2L ஆக தரப்பட்டுள்ளது. துணிக்கை பி ஆனது சீரான கோணவேகம் ஒமேகாவுடன் கிடைவட்டங்களை அமைக்கின்றது. அப்போ அது கிடையாக சுழலப் போகின்றது. வட்டத்தின் மையம் பாருங்கள் ஏபியின் நடுப்புள்ளியில் இருப்பதுடன் இலைகள் இறுக்கமாக இருக்கின்ற, இறுக்கமாக என்று சொல்லுகின்ற வசனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இறுக்கமாக, அதாவது இழுவிசைகள் எப்பொழுதும் சைவருக்கு போக முடியாது. இழுவிசைகள் ஒரு நாளும் சைவராக இருக்க முடியாது. அதாவது இறுக்கமாக இருக்குது, இலை இறுக்கமாக இருக்கின்றால் இழுவிசை ஒரு நாளும் பூச்சத்துக்கு சமமில்லை. இவைகளை நாங்கள் வைத்துக்கொண்டு படத்தை வரையலாம். படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ மேலே இருக்கின்றது, கீழே பி இருக்கின்றது. ஏ ஆனது மேலேயும் பி ஆனது கீழையும் இருக்கத்தக்கதாக 2 புள்ளிகள் காணப்படுகின்றது. இதனது ஏபியின் நீளம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 3/2L. பி என்ற புள்ளியில இணைக்கப்பட்டிருக்கு. இது எல் நீளமான இலை, இது எல் நீளமான இலை. எல் நீளமுள்ள இலைகளில் பி என்ற துணிக்கை இணைத்திருக்கின்றீர்கள். அதனது நிறையை நீங்கள் இங்கே மார்க் பண்ணுறீங்கள். எம்ஜி இழுவிசைகள் கட்டாயம் கட்டப்பட்டபடியால் நீங்கள் T1, T2 என குறிப்பிடப்பட வேண்டும். இது இதனை மையமாக கொண்ட நடுப்புள்ளி இதுகும் சமமாக இருக்கக்கூடியதாக இப்படியாக வட்டப்பாதையில் அமைக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது சீரான கோணவேகத்துடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கோணவேகத்தை நாங்கள் குறிப்போம். வடிவா பாருங்கள் படத்தை. ரைட். இப்போ உங்களுக்கு படம் இங்கே கீறி காட்டியிருக்கின்றேன். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். மொத்தமாக 3/2L 3/2L முழு நீளம். இது நடுப்புள்ளி என்று சொல்லப்பட்டபடியால் அதை நாங்கள் அரைவாசியாக போட்டால் 3/4L. அதே போல இங்கே கீழ்ப்பகுதியிலே 3/4L காணப்படும். பாருங்கள் இந்த படத்தை, அதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அது மையம் ஓ என குறிக்கப்பட்டிருக்கிறது. ஓவை மையமாக கொண்ட வட்டங்களை வரைகின்றது. இது நான் கீறின வரம். இழுவிசைகளை பாருங்கள். T1, T2 என்று போட வேணும். சரிதானே? இது கோணம் நாங்கள் தரவில்லை, நாங்களே போட்டுக்கொள்கிறோம். அல்பா 2 கோணம் சமனாக இருக்கு. ஏனென்றால் ஒரு இது சமபக்க முக்கோணம். அவை நீங்கள் இதை இணைத்தால் இங்கே செங்குத்தாக இருக்க போகிறது. இதுவும் சமலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஓ லெவல் அறிவை கொண்டு இதை நீங்கள் கோணங்களை சமனாக போட வேண்டும்.
அதை விட்டுட்டு வேறு கோணங்கள் T1 T2 போட்டிருக்கேன் கோணங்களை மாற்றி எழுதக்கூடாது. அவதானம் தேவை அடிப்படை. இது ஒரு இருசமபக்க முக்கோணம். அப்போ இருசமபக்க முக்கோணத்திலிருந்து நீங்கள் நடுப்புள்ளியை இணைத்தால் செங்குத்தாக இருக்கும். மேலே இருக்கிற கோணங்கள் இருகூறாக்கப்படும் என்ற தொடர்புகளை நீங்கள் விளங்கி போட்டுக்கொள்ள வேண்டும். இதுகளில் நல்லா தெளிவிருக்க வேண்டும். ஆரையையும் நாங்கள் ஆர் என்று குறித்து கொள்வோம். இந்த வட்டத்தின் ஆரையை நாங்கள் ஆர் என்று குறித்து கொண்டால் எங்களுக்கு தொடர்ந்தும் இந்த கணக்கை இலகுவாக செஞ்சுள்ளோம். படத்தை படிவா பாருங்கள். இழிவிசைகள் மார்க் பண்ணப்பட்டு விட்டது. நிறையை போட்டு விட்டீங்கள். ஆரை ஆர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆரை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். பைத்தகரஸ் தேட்டத்தில் போட்டு பிடிக்கலாம். அல்லது நாங்கள் ஆருக்கு கொசல்ஃபாண்டு போட்டுட்டு நீங்கள் பிறகும் பார்க்கலாம். அது பிறகு நாங்கள் வச்சுக்கொள்வோம் அது என்ன தேவைண்டு. ஆர் சமன் எல் கொசல்ஃபாண்டு போடலாம். ஆரின் கீழ் எல் சமன் கொசல்ஃபா அதை வச்சுக்கொண்டு நாங்கள் போடலாம். அல்லது பைத்தகரஸின் தேட்டப்படி இதண்ட வர்க்கத்திலே இருந்து ஏனைய வர்க்கத்தை இந்த மூன்றும் கீழ் எல் வர்க்கத்தை முழு வர்க்கத்தை கழித்து விட்டால் இதனது வர்க்கம் பெறும். அதையும் நாங்கள் போடலாம். அது நாங்கள் தேவை வேணுமென்றால் அதை நாங்கள் செஞ்சு கொள்வோம். ரைட். அப்போ ஆர் சமன் நாங்கள் போட போகிறது எல் கொசல்ஃபாண்டு ஒன்று போடுவேன். ஆர் வந்து எல் கொசல்ஃபா. ரைட். தேவையானதில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்த வேணுமென்று சொன்னால் ஆர் வர்க்கத்தையும் 3/4 எல் முழு வர்க்கத்தையும் நாங்கள் கூட்டினால் பைத்தகரஸின் தேட்டப்படி எல் வர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், பைத்தகரஸின் தேட்டத்தை போட போகின்றேன். ஆரின் வர்க்கம் 3/4 எல் முழு வர்க்கம் சமன் எல் வர்க்கம். அப்போ நாங்கள் ஆர் வர்க்கத்தை இதிலேருந்து எழுவாய்ப்படுத்தி நீங்கள் எழுவாய் செய்து இருந்தால் எல் வர்க்கத்தில் இருந்து என்னத்தை கழிக்க வேண்டும்? 9 எல் வர்க்கத்தின் கீழ் 16 கழிக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் தேவைப்படும் என்ற நோக்கத்தில் வச்சுக்கொண்டு அப்போ இதை நீங்கள் சுருக்கினால் 7 எல் வர்க்கத்தின் கீழ் 16. ஆர் சமன் வர்க்கமூலம் 7 எல் கீழ் 4 என்று வரும். ஆர் சமன் வர்க்கமூலம் 7 எல்லின் கீழ் 4. ஆரையும் கண்டு வச்சுக்க உங்களுக்கு தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் துணிக்கையின் இயக்கத்தை கருத்தில் கொண்டால் இதற்கூடாக ஒரு நிலை இந்த கணக்கல் வரும்போது இதில் ஒரு சின்ன ஒரு நிலைக்கத்து கோட்டை கீறி வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு சுகமாக இருக்கு. அப்போ துணிக்கையின் இயக்கத்தை கருத்தில் கொண்டோம் என்றால் வட்டப்பாதையை வருகின்ற துணிக்கை ஆகவே நிலைக்குத்தாக சமநிலையில் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் நிலைக்குத்துக்கு ஒரு சமன்பாட்டை போடுவோம். நிலைக்குத்தா பிரிப்போம் துணிக்கையின் சமநிலைக்கு. T1 sin alpha வடிவா பாருங்கள் சரியான். T1 cos alpha கிடையோட பிரிச்சிங்கன்னு சொன்னால் T2 sin alpha நிலைக்குத்தோட. அதே போல T2 பாருங்கள். T1 வந்து cos alpha கிடையோட நிலைக்குத்தோட T1 sin alpha. அதே போல T2 பாருங்கள் நிலைக்குத்தா பிரிச்சால் இப்படி வரப்போகுது கீழே. அப்ப சய T2 அதுக்கும் sin alpha. அது என்னத்துக்கு சமனாக இருக்க போன்னு சொன்னால் அது mgக்கு சமன். திருப்பி பாருங்க பிள்ளைகள். T1 sin alpha கோணத்தை விலத்தி நாங்கள் பிரிக்கின்றோம். T1 sin alpha இது கீழே மைனஸ் T2 sin alpha சமன் mg. இதில் நீங்கள் எடுத்தோன்னே ஓடிடக்கூடாது. T1 sin T2 சமன் mgயின் கீழ் sin alpha என்று போடலாம். இதை நாங்கள் சமன்பாடு உண்டு போட்டுக்கணும். இந்த இதில் பொதுவாக இருக்கிற sin alphaவை நாங்கள் கீழே கொண்டு வந்து பிரித்திருக்கின்றோம். இதுதான் முதலாவது சமன்பாடு. இவைகள் சும்மா சாதாரணமாக ஒரு கணிப்பீட்டுக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். தேவையான பொழுது தூக்கி கொண்டே போடுவோம். ரைட். முதலாவது சமன்பாடு சமநிலைக்குரிய சமன்பாட்டை போட்டாச்சு. ஏன்? துணிக்கை கிடையான வட்டங்களை வரைகின்றது. மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ அசைய மாட்டாது. ஆகவே சமன்பாடு சமநிலைக்குரிய சமன்பாடு. மேல் இருக்கிற நிலைக்குத்தான முழு விசையும் கீழே இருக்கின்ற முழு விசைகளுக்கு சமன் என்ற அடிப்படையில் இப்படியான ஒரு சமன்பாட்டை போட்டு இதுவுமே அந்த பக்கத்துக்கு போகணும். நான் இந்த பக்கத்துக்கு எடுத்துட்டு ரைட். மையத்தை நோக்கி நாங்கள் எப்சமன் எம்ஏயை போடுவோம். மையத்தை நோக்கி அப்ப என்னென்ன விசைகள் வரப்போன்றது? T1 cos alpha சக T2 cos alpha சமன் m into ஆரை ஆர். ஆர் கவனமா போடுங்க. ஆர் என்று போட்டு குறிச்சு வச்சுக்க. ஆர் ஒமேகா வர்க்கம். இங்கும் நான் போட போறேன் T1
சக T2 சமன் mr ஒமேகா வர்க்கத்தின் கீழ் cos ஆல்பா. சரி, இப்போ உங்களுக்கு ஆருக்கு பதிலாக எல் cos ஆல்பான்னு போட இயலும், அதையும் போடுவோம். ஆர் T1 சக T2 சமன் m இன்டு ஆர் சமன் எல் cos ஆல்பா, எல் cos ஆல்பா ஒமேகா ஸ்கொயர்ட் டிவைடட் பை cos ஆல்பா. அப்போ cos ஆல்பா கேன்சல் ஆக போச்சு என்று சொன்னால் T1 பிளஸ் T2வை நாங்கள் இங்கே எழுத போகிறோம். பாருங்க, T1 சக T2 சமன் எங்களுக்கு வந்திருக்கிறது ml ஒமேகா வர்க்கம் சமன்பாடு 2. T1 பிளஸ் T2 சமன் ml ஒமேகா வர்க்கம். கொசல்பா அங்க கேன்சல் ஆகி போயிட்டு இந்த ரெண்டு சமன்பாடையும் எழுதுவோம். T1 பிளஸ் T2 அப்ப T1 மைனஸ் T2 ஒரு சமன்பாடு எடுத்து வச்சுக்கிறீங்க. T1 மைனஸ் T2 வந்து mg ஓவர் sin ஆல்பா. இது சமன்பாடு உண்டு. கேள்வி என்ன உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது? இழை ஏபியில் உள்ள இழுவை இப்படி என காட்டு. ஏபி இந்த இருக்கு. அப்ப ஏபியில் உள்ள இழை என்று இழுவை T1 கேட்டிருக்கிறார். கொஸ்டின் வந்து T1 காண்க. பிறகு சொல்றார் பிபியில் உள்ள இழுவையை காண்க. அப்ப இதை கேட்கிறார். அப்ப முதல் T1 காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் முதல் ரெண்டு சமன்பாட்டை நாங்கள் கூட்டி விடுவோம். 2 சக 1 2 சக 1 பாருங்க என்ன மாதிரி எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் நான் திருப்பி ஒரு சமரி மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. இதை குழப்பாம அப்படியே அல்லது சிக்கல் வராம நான் முறையில் தான் நான் அந்த கேள்வியை கொண்டு போறேன். இதே அடிப்படையில் தான் நீங்கள் பின்பற்ற வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் T1 கூட்டுகின்ற பொழுது 2 T1 சமன் m இன்டு எல் இன்டு ஒமேகா ஸ்கொயர்ட் பிளஸ் mgயின் கீழ் sin ஆல்பா. ரைட், கூட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே இந்த படத்தில் 6 கண்டு வச்சிருக்கிறோம். என்ன ஒன்றை காண மறந்துட்டோம். என்னத்தை காண மறந்துட்டோம்? ஏற்கனவே அல்பாவை பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கம் தெரியுது, செம்பக்கம் தெரிந்தபடியால் உங்களுக்கு sin ஆல்பாவை எழுத முடியும். அப்ப படத்திலிருந்து அப்ப sin ஆல்பா சமன் 3 கீழ் 4l அப்படியா பாருங்கள். எடுத்துக்கொண்டீங்கள், முதலாறு சமன்பாட்டை கூட்டினீங்க, அங்க sin ஆல்பா வந்து தேங்கி போய் நிற்கிது. அப்ப நான் ஓடி வந்து படத்தை பார்க்கின்றேன், sin ஆல்பாவை காணக்கூடியதாக இருக்கிறது. sin ஆல்பா சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே இதை நீங்க சுருக்கினீங்கள் என்றால் அது சமன் 3 கீழ் 4. நாங்கள் ஆகவே T1 கண்டுபிடிக்க போறோம். அரை தரம் இந்த 2ஆல பிரிச்சாச்சு. எம்ஏ நான் வெளியெடுக்கிறேன். ஓகே, இந்த எம்ஏயும் காமனா இருக்கு, எடுத்தாச்சு. எல் ஒமேகா ஸ்கொயர்ட் பிளஸ் ஜி அதன் கீழ் sin ஆல்பாக்கு பலா போட போறீங்க 3 கீழ் 4. அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். சுருக்கிறதை சும்மா கண்டபடி குழப்பக்கூடாது. சும்மா கிளீனாக அங்கே இங்கே முட்டுப்படாம நீட்டாக கொண்டு வந்தால் ஃபுல் ஆன்சரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அப்படி என்று சொன்னால் எம்மின் கீழ் 2. ஓகே, எம்மின் கீழ் 2. இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னா இந்த 4 மேலே போயிடும். அப்ப நீங்கள் பொமசியை எடுத்து விட்டால் 3 பொமசி. நீங்கள் சின்ன பிள்ளைகள் இல்லை, நான் தான் நேரடியாக 2 ஸ்டெப் பாஞ்சு போறேன். மேலே 4 போயிருக்கு. 3l ஒமேகா வர்க்கம் சக 4g எழுதினீங்கன்னு சொன்னால் m/6 3l ஒமேகா வர்க்கம் சக 4g. கேள்வியை பாருங்க. m/6 ஓகே, 3l ஒமேகா வர்க்கம் சக 4g என்ற முடிவை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இதுதான் T1. இதுதான் கேட்கப்பட்ட கேள்வியும் கூட. அப்ப பாருங்கள், இந்த பகுதி என்பது ஒரு லேசான ஒரு பகுதி. இந்த வட்ட இயக்கம் என்ற இதில் கிடைவட்ட இயக்கம் என்பது நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இலகுவாக புள்ளிகளை உங்களோட பக்கம் போட்டு எடுத்துக்கொள்ளலாம்.
அதுக்கு முறை படங்களை வரைதல், விசைகளை குறித்தல், சரியான திசைகளில் சமன்பாடுகளை பிரயோகித்தல், அதான் பிரயோக கணிதம். அதை நீங்கள் எல்லாம் சரிவாக செய்வீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு இதில் முழு புள்ளியும் சும்மா சுளையாக எடுத்துக்கொள்ளலாம். எதுவித கஷ்டமும் இல்லை. இது என்ன சிம்பிளாக விட வந்துட்டு ரைட். அப்போ இதை நாங்கள் திருப்பியும் சொல்லிக்கொண்டு நான் இதை அழித்து போட்டு அடுத்ததுக்கு போகிறேன். அப்போ என்ன சொல்லிக்கிறோம் பிள்ளையர், படத்தை பாருங்கள். இரு இலைகளில் ஒரு துணிக்கை கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டது என்று சொன்னாலே இழிவிசைகள் வேறு வேறாக இருக்கும் என்பது முதல் மனதில் தெரிந்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு சமனாக போட போகிறோம் அப்படி இப்படி என்று யோசிக்கக்கூடாது. கோர்க்கப்பட்டது என்ற வசனம் தந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் சமன் என்று போடலாம். இங்கே நீங்கள் T1 T2 போட்டிருக்கிறீங்க. மேலும் சொல்லியிருக்கிறார் என்றால் ஏக்கு கீழே வி இருக்குது. அந்த இது வட்டப்பாதையில் இயங்குகின்ற பொழுது அதனது மையம் அந்த ஏபியினது நடுப்புள்ளியில் காணப்படுகின்றது என்று உங்களுக்கு கணக்கில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே மொத்த நீளம் ஏபி தரப்பட்டிருக்கிறது 3/2 L என்று சொன்னால் 3/2 2ஆல் பிரித்தீங்க என்றால் 3/4 L அரைவாசி ரைட். அதை நாங்கள் ஏற்கனவே வெளியே வச்சிருந்து அதில் சில வேலை தேவைப்படும் என்று சொல்லி ஒரு பக்கமாக நான் சிலதுகளை குறித்து கொள்வது எனது வழக்கம். அதாவது 6 எனக்கு தேவை பிள்ளைகள். வட்டப்பாதை எங்க 6 தேவை. 6 நான் எல்லின் சார்பாக சொல்லியிருக்கின்றேன். இந்த அல்பா என்பது நான் தான் போட்டுக்கொண்டது, அங்கே கணக்கில் தரப்படவில்லை. எனவே எனது தேவைக்கு போட்டிருக்கின்றேன். அதை நான் தொடர்ந்து விடையில விட மாட்டேன், எப்படியும் அகற்றத்தான் பார்ப்பேன். அப்போ R கொசல்பா R = L கொசல்பா என்று சொல்லுகின்ற முறைதான் இந்த 6க்குரிய தொடர்பு. மற்றது பைதகத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், தேவை என்றால் போடுவேன், இல்லை என்றால் அப்படி இருக்கட்டும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் முதலாவதாக ஒரு வட்டப்பாதை இயங்குறதுக்கு 2 சமன்பாடு இருக்கலாம். ஒன்று சமநிலைக்குரிய ஒரு சமன்பாடு, அடுத்தது இயக்கத்துக்குரிய சமன்பாடு. இப்போ நிலைக்குத்தாக வட்டப்பாதை இப்படி இருந்தால் அதுக்கு செங்குத்தான திசையில் தான் இந்த சமநிலைக்குரிய சமன்பாடு போடுவேன். அப்போ அப்படி போட்டிங்கள் என்று சொன்னால் நிலைக்குத்தாக T1 பிரிக்கணும். படியா பாருங்க, இதில் கொசைக்கு பல சைனை போட்டு சைனுக்கு பல கொசை போட்டிங்களோ எல்லாம் போச்சு. கோணத்தோட பிரிக்கிறதா கிடையா பிரிச்சா தான் கொசன்னு வரும். நிலைக்குத்தா பிரிச்சா சைன் T1 சைன் அல்ஃபா அடுத்தது பாருங்க கீழ்ப்பக்கமாக போகும். அப்போ T2 சைன் அல்ஃபா அது ரெண்டும் சேர்ந்து ஒன்று கழிக்க போகுது, எதிர்ப்பக்கமாக இருக்க முடியாது, அது எம்ஜிக்கு சமன். இல்லை உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் இது மேல் பக்கத்தில் இருக்கிறது, இது மட்டும் இவரே அங்கால கொண்டே போட்டு அப்புறம் திருப்பி இந்த ஸ்டெப் கிஞ்சால கொண்டாங்க. அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாம் சரியாகும். இந்த இடத்துல உங்களுக்கு பிள்ளைகள் சொல்லிக்கொள்கிறேன், உங்களுக்கு இந்த இடம் வரைக்க நான் சொன்னது ஞாபகத்தில் வர வேண்டும். இந்த சைன் அல்பாவை நீங்கள் பொது எடுத்து உடனடியாக பிரித்து போடும். இது நீங்கள் எப்படியே வச்சு கொள்வீங்கன்னா கஷ்டம், அதுக்குள்ளே பெரிய கரைச்சலாக இருக்குது பார்க்க பாருங்க. இதை கிளியர் பண்ணி விட்டுட்டேன். T1 - T2 சமன் NG கீழ் சைன் அல்பா என்ற ஒரு பாருங்க நல்ல கிளியராக இருக்குது T1. இப்போ சிலர் இப்படியே வச்சு கொண்டு போவீங்க, பார்க்க பெருசாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யறேன்னு யோசிச்சு கொண்டு இப்போ தட்டி விட்டா சைன் அல்பா இங்கே தட்டிட்டு இதை பார்த்துக்கொள்ளுங்க. எங்கேயோ கணக்கு வந்தாலும் இந்த முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இனி மையத்தை நோக்கி நாங்கள் எப்சமன் எம்ஐயை போட்டுக்கொண்டால் அங்கே இருக்கிற விசைகளை அவதானமாக போகும். T1 கொசல்ஃபா T2 கொசல்ஃபா ரெண்டும் இந்த திசையில் சக, அது சமன் M × கோணவேகம் ஒமேகா என்றபடியால் அதற்குரிய வேகத்துக்குரியதை அதுக்குரிய ஆர்வலுக்குரிய கோவையை நாங்கள் போட வேண்டும். அதாவது R × ஒமேகா வர்க். R ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறேன், L கொசல்வாண்டு இருக்கின்றபடியால் அதை நான் அதில் போட போகிறேன். அப்போ அதிலேயும் பாருங்கள் பாப்போம், T1 கொசல்வா T2 கொசல், அங்கே கொசல்வா போகுது, அப்போ ரைட் கீழே வந்து போட்டு இங்கே சைனல்வாவை கொண்டு வந்து போட்டது போல இங்கே கொசல்வாவை கொண்டு வந்து போட்டிருக்கின்றேன். அகம் மேலே ஆறுக்கு பல எல் கொசல்வான்னு போடுவதால கொசல்வா நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமன்பாடு பெற்றிருக்கிறீங்கள். T1 சக T2 சமன் M × L × ஒமேகா வர்க்கம். அது இரண்டாவது சமன்பாட்டை குறிக்கிறது. முதலாவது சமன்பாடு மேலே இருக்கு, T1 - T2 சமன் NG சைன் அல்பா. மேலே இருக்கிற சமன்பாட்டில் அல்பாவை காணவில்லை. ரெண்டாவது கீழே இருக்கிற சமன்பாட்டில் அல்பா இருக்கு. அல்பா நாங்கள் போட்டுக்கொண்டது, அதை தொடர்ந்து நீங்கள் விடைக்குள் கொண்டு செல்லக்கூடாது. அப்போ திருப்பியும் வருவோம் படத்துக்கு வந்தால் அங்கே சைன் அல்பாவை கண்டுபிடிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. சைன் அல்பா சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்ற அடிப்படையில் அதை நாங்கள் போட்டுக்கொண்டால் 3/4 எல்லை அதனது செம்பக்கத்தால் பிரித்தால் எல் சைன் அல்பாவை கண்டுபிடிச்சு கொண்டோம். ஆகவே அதை கொண்டு போய் மீண்டும் நாங்கள் போட போகின்றோம். எங்கே? சைன் அல்பாவில் போடும். அதிலும் பொதுவாக இருக்கிறதை நான் வெளியே எடுத்துக்கொண்டேன். அரை எம் எடுக்க எல் ஒமேகா வர்க்கம் மீதியா இருக்கின்றது, சக எம் எடுத்தாச்சு, ஜி மிச்சம், சைன் அல்பா 3/4. இந்த 3/4 4 மேலே போய் சேரும் ஜியோட
ஜியோட 4 சேரும், கீழே 3 இருக்கும். அதுக்கு பொமசி எடுத்தீங்கண்டா இந்த 3 இதை பெருக்கும். இதெல்லாம் நீங்களெல்லாம் கிளியராக இருக்கணும், சரியானே? இதுகள் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. 3L ஒமேகா வர்க்கம் சக 4G கீழ் 3 எல்லாத்தையும் எழுதினால் இறுதி விடை எங்களுக்கு வந்து விட்டது. விடையை பார்த்துட்டு இப்போ 2வது கேள்வி கேட்கிறார் என்றால், இழை பிபியில் உள்ள இழுவையை இந்த அதே மாதிரி அவர் சொல்லவில்லை, இதன் சார்பில் தருக என்று சொல்லியிருக்கிறார். சரி, இப்போ நாங்கள் அதை காண்பதற்கு எங்களுக்கு சமன்பாடு தேவை. இப்போ எங்களுக்கு 1வது பகுதி முடிவடைந்து விட்டது. 2வது பகுதியை காண்பதற்கான நடவடிக்கையை நான் எடுக்கப் போகின்றேன். ஏற்கனவே T1 வந்துட்டு, இப்போ நாங்கள் ஏற்கனவே கூட்டி விட்டீங்க T. இப்போ 2ல் இருந்து 2உடன், அதாவது 2ல் இருந்து 1ஐ கழிப்போம். கழிச்சால் இந்த டீயின் டீயும் வெட்டுப்பட்டு போனால் 2T2 என்று வரப்போகிறது. 2T2 இதை கழிக்கின்ற பொழுது இது சகவாகிவிடும். அங்கால என்ன வரப்போகுது? M×L ஒமேகா வர்க்கம் சய எம்ஜியின் கீழ் சைனல் பாண்டு வந்துட்டுது. இந்த சைனல் பாவுக்கு பெருமதியும் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் இந்த எம்மை வெளியே எடுத்து விடுவோம், T2 போடுவோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ A லெவல் படிக்கிறார்கள், ஒவ்வொரு வரி வரியாக செய்யாமல் சிலதுகளை நீங்கள் அவதானமாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கலாம். அப்போ L ஒமேகா வர்க்கம் சய ஜியின் கீழ் 3 கீழ் 4 என்று போடலாம். அப்படியா பார்த்துக்கொள். இப்போ நான் திருப்பியும் கொண்டு வர போறேன். M/6 என்ன நடந்திருக்கு? பாருங்கள், இப்போ சரியாண்டு M/2 L ஒமேகா வர்க்கம், இந்த 4 மேலே போயிடும். இப்போ நாங்கள் பொமசியை கண்டுபிடி கொண்டு வருவோம். M கீழ் 6 3L ஒமேகா வர்க்கம், 3L ஒமேகா வர்க்கம் சய 4G. இதுதான் T2. இதுதான் உங்களுக்கு இங்க கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. 2வது கேள்வி, இழை பிபியில் உள்ள இழுவை T2 ஈக்குவல் டு M/6 ரைட் 3L ஒமேகா ஸ்கொயர்ட் மைனஸ் 4G ஆகும். இப்போ தேர்ட் பார்ட் கேட்டிருக்க பாருங்கள், ஒமேகா வர்க்கம் பெரிது சமன் 4G இன் கீழ் 3L என உய்த்தறிக சொல்லியிருக்கு. கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வசனம் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இலைகள் இறுக்கமாக, அதுக்கு தான் நீங்கள் நாங்கள் கவனம் சொல்ல போகிறோம். இலைகள் இறுக்கமாக என்ற சொல்லுக்கு நாங்கள் இனி மரியாதை செலுத்த வேண்டும். இவ்வளோ மற்றதெல்லாம் முடிஞ்சாச்சு. கட்டப்பட்டதுக்கு இழுவிசைகளை போட்டீங்கள், மாறி போட்டீங்கள், மற்றதெல்லாம் ஒமேகாவுக்கு 6 இந்த கோணவேகம் எல்லாம் தந்திருந்தது, எப்படி ஆறுமுடுகளை போடலாம், அதெல்லாம் போட்டு சாம்பாடெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கடைசியில் பிள்ளைகள் பாருங்கள், ஒரு சமநிலையை கொடுத்துருக்கிறார், கொடுத்து உய்த்தறிக சொல்லியிருக்கிறார். அப்போ உய்த்தறிக சொல்லுகின்ற பொழுது வேறு என்ன வழியை பார்க்குறேன்டா, கணக்கை கொஞ்சம் வடிவாக பார்க்க வேணும், நல்ல வடிவாக உறுத்து பார்க்க வேணும். எங்கே இருக்குது, ஏதாவது இருக்கா? ஓ இருக்குது, இறுக்கமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறத வச்சுக்கொண்டு தான் அந்த தேர்ட் பார்ட்டை முடிக்க போகும். இறுக்கமாக இருக்கு என்று சொன்னால் இலைகள் இறுக்கமாக இருப்பதற்கு இலைகள் எழுதுவோம், இலைகள் இறுக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. இருப்பதால், இலைகள் இறுக்கமாக இருப்பதால் என்றால் என்ன நடக்க வேண்டும்? உங்களுக்கு பாருங்கள், T1 எப்பொழுதும் பெரிது சைவராக இருக்கும். இங்கே வாங்க, T1 தான் இது. அப்போ நிறை இப்படி இழுப்பதால இது ஒரு நாளும் சைவருக்கு வரப்போறது இல்லை. ஒரு நாள் இப்படி தொங்க போட்டிங்கன்னா ஒரு நாள் இலையில இழுவை இருந்து கொண்டு தான் இருக்கு. இங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அடுத்த படத்தை பாருங்கள். ரைட், அப்போ கீழே பாருங்க, இந்த படம் இங்கே இதில் ஒரு துண்ட காணையில். சரி, அதில் நாங்கள் T2 குறிச்சிருக்கின்றோம். நான் T2 போட்டுப்பட்டிருக்கு, அது அழிந்திருந்தது. ஓகே, அப்போ T1 பெரிது சைவர். இந்த இது இதை இப்படி தள்ளி இதை தொய்ய பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு பிள்ளைகள். படியா பாருங்கள், இது நிறை இப்படி இழுப்பதால இந்த T எப்பொழுதும் பெரிது சைவர். இவர் இதோட சேர்ந்து தள்ளிச்சென்று சொன்னால் இது தொய்ஞ்சு போறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு. அதான் இங்க மைனஸ்ல வந்திருக்கு. இது ரெண்டும் சமனாக இருந்தால் 3L வர்க்கம் ஒமேகா வர்க்கம் 4Gக்கு சமனாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்கள். T2 சைவர் ஆகிவிடும். அல்ல இது அதை விட சின்னதாக இருந்தால் என்னது இருக்கும், மைனஸ்ல வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப நாங்கள் அப்படி ஒரு நிபந்தனை வரலாம், சமனாகலாம். ஆனா இலைகள் ரைட். அப்ப T1 பெரிது சைவர், இவர் சைவருக்கு சாத்தியம் இருக்கு பிள்ளைகள். T2
சைவருக்கு சமனாக இருக்கலாம் அல்லது பெரிதாக இருக்கலாம். பெரிதாக இருந்தால் இலைகள் இறுக்கமாக இருக்கும். ஏன் நீ கேட்கலாம், ஏன் சைவராக போட்டால் என்ன நடக்கும்? சைவராக போட்டாலும் இவர் இதில் நின்று சுற்றி கொண்டிருப்பார். படிவா பாருங்கள், இவர் சைவராக போனாலும் இவர் இப்படி இருந்து ஒரு கூம்பு மாதிரி சுற்றி கொண்டிருப்பார். அப்படி சான்ஸ் ஒன்று இருக்கு. ஆனபடியே தான் இந்த சைவரை போட்டு இந்த கிரேட் தேனையும் ஈக்குவலையும் போட்டிருக்கு. அங்கும் உங்களுக்கு பாருங்கள், கேள்வியில் பார்த்துருப்பீங்கள், பெரிது அல்லது சமன் போட்டிருக்கிறார். அவை கவனமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் அவதானித்து விடையை கொடுக்க வேண்டும். அப்போ இலைகள் இறுக்கமாக இருப்பதற்கு T1 greater than 0, T2 நீங்கள் பெரிது சமன் சைவர் ஆக வேண்டும். இது ஆக வேண்டும் இப்படி. ஆனால் பாருங்க, ஆனால் என்ன சொல்லலாம்? இந்த T1 பாருங்கள், ஏற்கனவே T1 அங்கே எழுதியிருக்கு. T1 பாருங்கள், T1 வந்து 3L ஒமேகா வர்க்கம் சக 4G. அது எப்பொழுதும் T1 பெரிது சைவர் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது. அது அவ்வளவும் கூட்டுப்பட்டிருக்கு, எதுவும் மைனஸாக வாரத்துக்கு சைவக்குரிய கொண்டிருக்க சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே இது பெரிது சைவர். ஆகவே என்ன இருக்க வேண்டும் என்றால் T2 தான் பெரிது சமன் சைவர் ஆக வேண்டும். சரிதானே? கவனமாக இருக்க வேண்டும். அப்ப T2 இந்த இருக்கு m/6 3L ஒமேகா வர்க்கம் சய 4G. இதுக்கு நீங்கள் பெரிது சமன் சைவரை போடும். அப்ப நாங்கள் இதுக்கு பெரிது சைவர் என்று போட்டுக்கொண்டால் ஏற்கனவே m/6 என்பது ஒரு நேர்கணியம். ஒரு நேர்கணியத்தையும் இன்னொரு நேர்கணியத்தையும் பெருக்கினால்தான் பெரிது சைவர் கிடைக்கும். இதை நாங்கள் பயப்படுத்த. ஆகவே இதிலேருந்து நீங்கள் சொல்ல போறீங்கள், என்ன முடிவுன்னு சொல்லுவீங்கள் பிள்ளைகள்? நீங்கள் பெரிய ஏ லெவல் கார் சும்மா எடுத்தோடனே சின்ன வெட்டி கொண்டு போகாம, ஒரு நேர்கணியம், இது நேர்கணியம், இது தெரியாது. அப்ப எண்ணத்தால் பெருக்கினால் உங்களுக்கு ஒரு நேர்கணியம் கிடைக்கும் என்றால் இது 3L ஒமேகா வர்க்கம் -4G பெரிது சமன் சைவர் ஆக வேண்டும். 3L ஒமேகா ஸ்கொயர் -4G பெரிது சமன் சைவர் ஆகும். அப்ப வந்து ஒமேகா வர்க்கம் அங்கால கொண்டு போங்க, பெரிது சமன் 4Gயின் கீழ் 3L. அப்ப என்ன கேள்வி பாருங்கள், ஒமேகா ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 4G/3L. ஒமேகா ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 4G/3L. இதுதான் நிபந்தனை. மாணவர்களே பாருங்கள், எப்படி கணக்கண்டு பாருங்கள். இதுதான் இந்த மாதிரியான நுணுக்கங்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டால் இந்த செக்ஷன் வந்து அந்த பகுதி வட்ட இயக்கம் என்றது மிகவும் இலகுவான். இந்த நுணுக்கங்கள் தெரியாத பிள்ளைகள் தான் சொல்லுவார்கள் வட்ட இயக்கம் கஷ்டமா இருக்கு. இங்க நான் இதை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் கஷ்டம். நீங்கள் இருக்கா பிடிக்கும். நான் ஏற்கனவே முதலாக கணக்கு செஞ்சேன், டீட்டா வந்து 90க்கும் சைவர் கிடையாது. அது உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு சொல்ல போறே இல்லை, சீட்டா அப்படி இருக்கு, அதுக்கு போட்டு அதை எடுங்க, இதுக்கெல்லாம் சொல்லி பாருங்க. இலை இறுக்கமாக இருக்குது என்று சொல்லி போட்டு பேசாம இருந்துருவார். நீங்கள் அதற்கு ஒரு நல்லொரு மரியாதை செலுத்த வேண்டும். இறுக்கமாக இருத்தல், கோர்க்கப்பட்டிருத்தல், கட்டப்பட்டிருத்தல், இவைகள் எல்லாம் மிக முக்கியமான வசனங்கள் இந்த பகுதி. அப்ப நான் மீண்டும் ஒரு இரண்டாவது தடவைக்கு ஒரு என்ன சொல்லுகின்றேன். இப்ப நாங்கள் T1ஐயும் T2ஐயும் கண்டு வச்சிருக்கின்றோம். T2ஐ நீங்கள் அங்க பார்க்கலாம், நான் இங்கே இருந்து அழித்து விட்டேன். அப்ப T1 அங்க தந்திருக்கின்றார் m/6 3L ஒமேகா வர்க்கம் சக 4G என்று தரப்பட்டிருக்கு. T2ஐ கண்டேன் m/6, அதில் ஒரு சைவ் வந்திருக்கு 3L ஒமேகா வர்க்கம் சய 4G. எங்களுக்கு இந்த T1 ஒரு நாளும் சைவருக்கு சமமாக போவதில்லை. என்ன வருமானத்தை எல்லுக்கு ஏன் ஒரு நாளும் மறை பெருமானம் போடல. ஜிக்கு வந்து உங்களுக்கு தெரியும் 10 போடுவீங்க, எல்லுக்கு ஒரு நீளம் குறித்த நீளம் போடுவீங்க, ஒமேகாவுக்கும் பெருமானம் போடுவீங்க, அதுக்கு மைனஸ் தான் போட்டால் அது பிளஸாக தான் போவீங்க ஒமேகா வர்க்கம். அப்போ ஒரு நாளும் இந்த ஏபியில் உள்ள இழுவை பூச்சியமாவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அதை நீங்கள் எப்படி சொன்னேன் பாருங்கள். நீங்கள் அதையும் கொஞ்சம் பகுத்தறிவோடு பார்க்க வேணும். இங்கே துணிக்கை இப்படி இருக்கின்ற பொழுது இதை இப்படி பிடிச்சி இழுக்கும், கீழே இழுக்கும். அவ இலை ஒரு நாளும் தொய்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த இலைக்கு ஒரு நாளும் தொய்ய மாட்டாது. இவர் இழுக்கிற இழுவையில் இருந்துட்டு இவர் தொய்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி இந்த இருக்கு, இவருக்கு சமனா இருந்தால் அந்த இலையில பூச்சியமானா தொஞ்சுவோம். சின்னனா இருந்தால் அது அப்படியே இல்லாமல் போயிடும், இழுவிசை இல்லாமலே போய்விடும். ஆகவே கவனமா இருக்க வேண்டும்.
அப்போ என்ன சொல்றேன் பாருங்கள், இலைகள் இறுக்கமாக என்ற வசனம் அங்கு சொல்லப்பட்டதால் அதற்கு எழுதுகிற முறையே பாருங்கள். T1 பெரிது சைவர் அல் கமா T2 பெரிது சமன் சைவர் ஆகவன். இதுக்கு சமன் போடுறேன், அதுக்கு இருக்கலாம். ஆனால் T1 பெரிது சைவர் ஆகும், T2 ஆகவே T2 பெரிது சமன் சைவர் ஆக வேண்டும். அந்த நிபந்தனையை கொண்டே போட்டு நாங்கள் எங்களுக்கு கேட்கப்பட்ட அந்த முடிவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனபடியால் இது ஒரு பெரிய கடினமான கணக்கென்று நான் சொல்ல மாட்டேன். நல்ல அவதானமாக செய்து பாருங்கள், நிச்சயம் நல்லொரு பெருமானத்தை எடுப்பீங்கள். மேலும் நீங்கள் இது மாதிரி கணக்கு எடுக்கவும். நாங்கள் அடுத்த கணக்கு போவோம். சந்தோஷமாக இருக்கின்றது. 5ஆம் கேள்வியை நாங்கள் பார்க்க போன்றோம். அப்போ 5ஆம் கேள்வி என்று போட்டு வச்சு கொள்வோம். அதை நாங்கள் 2ஆக பிரிக்க போவோம். சரி, பாவம் கேள்வியை பாருங்கள். 5A முதல்ல 5ல் இப்போ நான் நினைக்கிறேன் 2 கேள்விகள் இருக்கு போல. தட்டி பார்ப்போம், இருக்கா? அங்கே 2வது பகுதியும் இருக்கு. முதலாவது கேள்வி நல்ல கேள்வி. இலேசான நீளா இலையின் ஒரு முனையானது P என்னும் புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இலையின் மறுமுனையானது Pக்கு நேர் கீழே A தூரத்தில் உள்ள புள்ளி Qவுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. M திணிவுள்ள B என்னும் மணியானது இலையில் பாருங்கள், இலையில் கோர்க்கப்பட்டு மரியாதை செலுத்த வேணும். அது Qவை மையமாகவும் A ஆரையாகவும் கொண்ட வட்டப்பாதையை இயங்குகிறது. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது திருப்பி வாசிப்போம். இலேசான நீளா இலையின் ஒரு முனையானது P என்னும் புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இது முதலாவது வசனம். ஓகே, இலையில் மறுமுனையானது Pக்கு நேர் கீழே உள்ள A தூரத்தில் உள்ள புள்ளி தொடுக்கப்பட்டு. ரைட், அப்ப P என்ற புள்ளி இருக்கின்றது. Pக்கு நேர் கீழே உள்ள புள்ளி A தூரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் அதை கொஞ்சம் நேராக போட்டு, இதுதான் கூட Q, இது A தூரத்தில் காணப்படும். சரி, இலையின் மறுமுனையானது P நேர் கீழே A தூரத்தில் உள்ள Qவுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. M திணிவுள்ள B என்னும் மணியானது இலையில் கோர்க்கப்பட்டு அது Qவை மையமாக கொண்டு, அப்ப எங்கேயோ இருக்க போறேன். அப்ப கோர்க்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் கவனமாக இருக்க வேணும். கோர்க்கப்பட்டு விட்டாச்சு. கோர்க்கப்பட்டால் என்ன போடுவீங்கள்? இழுவிசைகளை சமமாக போடுவீங்கள். A ஆரையாக கொண்ட ஒரு வட்டப்பாதையை அமைக்கின்றதாம். Qவை மையமாக கொண்ட A ஆரையாக கொண்ட ஒரு வட்டப்பாதை அமைக்கின்றது. இதுதான் உலகம் சொல்லப்பட்டிருக்கு. Qவுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. M திணிவுள்ள ஒரு மணியானது இலையில் கோர்க்கப்பட்டு அது Qவை மையமாக, இந்த Qவை மையமாக கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. படத்தில் மணி B ஆனது மாறா கோணவேகம் ஒமேகாவுடன் அப்படியே கிடைவட்டங்களை அமைக்கிறது. முதலாவது கேள்வி, இலையில் உள்ள இழுவையை காண்க, கோணவேகத்தை காண்க. இது ஒரு சின்ன ஒரு கேள்வி. இதில் பெருசாக நாங்கள் கஷ்டப்பட தேவை. அப்போ கேள்வியை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு இலை இருக்கின்றது. ஒரு இலையை கொண்டு வந்து 2 புள்ளியில் இப்படியே கட்டியிருக்கிறீங்க. பீலையும் கட்டி கீழே அப்படி தொஞ்சு போயிருக்கும். அதுக்குள்ளுக்குள்ள ஒரு மணியை விட்டு கோர்த்து வச்சிருக்கிறீங்க. ஒரு மணி தான். ஒரு மணியை வச்சு நாங்கள் கோர்த்து என்ன செய்ய போறோம் என்றால், அதனை Qவிலே இருந்த ஒரு குறிக்கப்பட்ட தூரம் A தூரம், இதுவும் A தூரத்தில்தான் Pக்கு கீழே Q இருக்கின்றது. இதிலே இருந்து நாங்கள் மணி என்று சொல்லுறது B என்று பேர் வச்சுக்கிறார். மணிக்கு பேர் B. B என்ற மணி இங்கிருந்து A தூரத்தில் இருந்து கொண்டு Qவை மையமாக கொண்டு வட்டப்பாதையில் வருது. இவ்வளவு தான். அப்ப நாங்கள் இவ்வளத்தையும் கண்டுட்டு விட்டுட்டு ஓடக்கூடாது. இங்க நாங்கள் என்ன செய்ய போன்றோம்? முதலில் நான் சொல்லுகிறேன், படத்தை கீறிட்டு விசைகளை தெளிவாக குறிக்க வேண்டும். விசைகளை குறிச்சு முடிச்சிட்டீங்களான்னு பாருங்க படத்துல. T குறிச்சிங்க, ஓகே. மையத்தை குறிச்சிக்கிறீங்க, ஆரையும் குறிச்சிக்கிறீங்க, ஏன்னு குறிச்சிட்டீங்க. அப்ப மிக முக்கியமான ஒன்று நாங்கள் குறிக்க இல்லை, குறிக்க வேணும். அதுதான் அதனது நிறை. மிக முக்கியமாக இதை நீங்கள் காட்டவும். ரைட், இப்ப படம் சரி. இது 90 பாகையா இருக்க போகும். அப்ப உங்களுக்கு இந்த கோணத்தை நீங்கள் அழகாக சொல்லுவீங்க. டீட்டான்னு சும்மா போடுவோம். டீட்டா சொல்லலாம் எத்தனை பாகை என்று உங்களுக்கு தெரியுது. ஒரு இது சம பக்க செங்கோண முக்கோணம். டீட்டா சமன் 45 பாகையாகும். அவர் சொல்ல இல்லை, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இது இதையும் கண்டுபிடிக்கலாம். பைதகரஸ் தேர்தல் தேவையண்டா பாப்பு, இல்லாட்டி பேசாம விடுவோம். சரி, இப்ப நாங்கள் எங்கட சமன்பாடுகளை
எடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகும். என்னென்ன சமன்பாடுகள் இருக்கலாம்? இப்போ ஏற்கனவே கணிப்பு கண்டுபிடிச்சி தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டே நீ வேறு கணிப்புகள் இல்லை. அப்போ சமன்பாடுகளை நாங்கள் எடுக்க போன்றோம். ஒன்று நிலைக்குத்தாக எடுப்போம், சமநிலைக்குரிய சமன்பாடு, மற்றது மையத்தணும். இதுதானே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் ஒரு 5வது கணக்குக்கு வந்து விட்டோம். எல்லாமே தான் எடுக்கிறோம். அப்போ நாங்கள் முதலாவது நிலைக்குத்தாக எடுப்போம். நிலைக்குத்தாக சமநிலைக்கு நாங்கள் பார்க்கணும். நிலைக்குத்தாக போட்டிங்கள் என்றால், அப்போ நான் சொல்லிக்கிறேன் இதில் வரைக்கும் ஒரு டொட் போட்டு, இது உங்களுக்கு தெரியும் 45 பாங்க. இது 45 சொன்னபடி அது 45. ஆகவே சொல்றீங்க பிள்ளைகள் டி காஸ் 45, டி காஸ் 45 சமன் எம்ஜி. காஸ் 45 ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2. வடிவா பார்த்து கொள்ளுங்க. டி சமன் வர்க்கமூலம் 2 எம்ஜி. இதுதான் இழுவிசை. அப்போ இழுவிசையை கேட்டிருக்கார். இலையில் உள்ள இழுவையை காண்க. ஒரு வரி 2 வரியில வந்துட்டு விட. சரி, இதெல்லாம் உங்களுக்கு சும்மா போட்டு தாருது, எடுத்துட்டு போடும். ரைட். இப்படியான கேள்வியை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால், பகுதி 1 அதாவது அமைப்பு கேள்வியாக வரும் உங்களுக்கு 10 கேள்வி. அதில் ஒரு கேள்வியாக வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கு. கிடைவட்ட இயக்கம் அநேகமாக அந்த இடங்கள்லாம் இருக்கு. அடுத்தது நாங்கள் நிலைக்குத்து வட்ட இயக்கத்தில், அது நாங்கள் பெரிய கணக்கு நிலைக்குத்து வட்ட இயக்கம், அது 2வது பகுதியில் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், டீயை கண்டுபிடிச்சிட்டீங்க. மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ போடுவோம். எஃப் சமன் எம்ஏ மையத்தை நோக்கி. அப்ப என்னென்ன விசைகள் தொழிற்படுது? டி இந்த டி சக டி கோஸ் 45, டி கோஸ் தீட்டா கோஸ் 45 சமன் எம் இன்டு ஆரையும் ஏதான் கோண வேகம் ஒமேகா வர்க். இதில் நீங்கள் டீயை புதெடுத்தா பிள்ளைகள் 1 சக 1 கீழ் வர்க்கமூலம் 2 கொஸ் 45 1 கீழ் வர்க்கமூலம் 2. இப்போ நாங்கள் டீயை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கு இதை நீங்கள் சுருக்கி விடுங்கள். வர்க்கமூலம் 2 சக 1 கீழே வர்க்கமூலம் 2 அது சமன் எம் இன்டு ஏ ஒமேகா வர்க். ஆகவே T1 சமன் T1 இல்லை சாரி T சமன் இங்க பாருங்க வர்க்கமூலம் 2 MA ஒமேகா வர்க்கம் கீழே வர்க்கமூலம் 2 சக 1. திருப்பி நாங்கள் டீயை கண்டு போட்டோம். ஏற்கனவே டி வர்க்கமூலம் 2 mg என்று போட்டிருக்கிறார். அப்போ ரெண்டையும் நாங்கள் சமப்படுத்துகின்ற பொழுது பாருங்கள் டி சமன் வர்க்கமூலம் 2 mg இதிலே கொண்டே போட்டிருந்திருக்கலாம். நான் சரியாக T2 கண்டுவிட்டேன். T2 டீயை கண்டிருக்கின்றேன். மீண்டும் நாங்கள் 1,2 இருந்ததை சுருக்கினீங்கள் என்று சொன்னால் 1,2. அப்போ நாங்கள் அதை இப்படி ஒரு 1,2 இருந்து ரெண்டையும் சமப்படுத்துங்க. வர்க்கமூலம் 2 mg வர்க்கமூலம் 2 mg சமன் வர்க்கமூலம் 2 m a ஒமேகா வர்க்கத்தின் கீழ் வர்க்கமூலம் 2 சக 1. இதில் நீங்கள் வர்க்கமூலம் 2ஐயும் வட்டி ஒரு எம்ஐயும் வட்டி விடும். என்ன கேட்டிருக்கிறார் உங்களுக்கு கேள்வி? ஒமேகாவை காண்க. ஆகவே இதை நாங்கள் இங்கே பெருக்குவோம். ஜி தரம் வர்க்கமூலம் 2 சக 1 ஜி தரம் இதை இங்கே குறுக்க பெருக்கிறீங்க. அது சமன் ஏ ஒமேகா வர்க். ஆகவே ஒமேகா வர்க்கம் சமன் ஜியின் கீழ் ஏ இன்டு வர்க்கமூலம் 2 சக 1 பிராக்கெட். உங்களுக்கு கேட்ட கேள்வி ஒமேகா வர்க்கத்தை கேட்கவில்லை. கவனமாக இருக்க வேண்டும். கேட்ட கேள்விக்குத்தான் நீங்கள் விடையை கொடுக்க வேண்டும். ஒமேகா வர்க்கத்தை கண்டுட்டு அப்படியே விட்டுட்டு போனால் நீங்கள் உங்களுடைய விடையை முடிக்கவில்லை. நீங்கள் இறுதி விடைக்கு நீங்கள் வரையில்லை. ஒமேகா வர்க்கத்தோடு கேட்ட கேள்வியை பாருங்கள். ஆரம்ப வேறு கணக்கு செஞ்சால் ஒமேகா வர்க்கத்தை காண்கன்னு சொல்லப்பட்டபடி அப்படியே விட்டுட்டு போனாங்க. அப்போ அந்த பழக்கம் இங்கே வரக்கூடாது. இங்கே ஒமேகா கேட்டபடியால்
நீங்கள் ஒமேகா சமன் எல்லாத்துக்கும் பொதுவாக ஜியின் கீழ் ஏ போட்டு வர்க்கமூலம் 2 சக 1 என்று போடுவோம். இதுதான் இதற்குரிய கோணம். அப்ப இந்த கேள்வி முதல் கேள்வியை விட இலகுவான கேள்வி. சரிதானே? ஏற்கனவே செஞ்ச கேள்வியில் கொஞ்சம் வித்தியாசமான தன்மைகள், பல விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதுல பெருசா உண்டை நான் சொல்றதுக்கு இல்லை, ஒன்றுதான் இருக்கின்றது. கோர்க்கப்பட்ட சந்தர்ப்பம் காணப்படும். கோர்க்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் இழுவைகளை நீங்கள் சமமாக குறித்தல், படத்தை ஒழுங்காக போட வேண்டும். மேலே இருந்து தூரத்தில் இப்படி ஒரு இலையை கொண்டு போய் இப்படியும் கட்டிக்கிட்டீங்க பிள்ளைங்க. அப்போ இடையில மற்ற இழப்பகுதி இப்படி இருக்க போகுது. அதுக்குள்ளதான் நீங்கள் இந்த மணியை கோர்த்து குறிக்கப்பட்ட தூரம் இதிலிருந்து தூரம் வரைக்கும் சென்று பட்ட இயக்கத்தை ஆரம்பிக்க விடுறீங்க. அப்படி அது சீரான கோணபகத்தோட அது இயங்க விடப்படுறதால கீழே ஒரு வட்ட பாதை ஒன்று தெரிகிறது. அந்த வட்ட பாதையின் ஆரையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகும் ஏயாக இருந்தால் இது ஒரு இருசமபக்க செங்கோண முக்கோணியாக காணப்படும். இருசமபக்க செங்கோண முக்கோணியாக காணப்படும். இருசமபக்க செங்கோண முக்கோணியில செங்கோணம் தவிர்ந்த ஏனைய கோணங்கள் சமமாக 45க்கு சமமாக காணப்படும். அப்ப அதுகள் எங்களுக்கு தெரியும். அப்ப அதை உடனடியாக தீட்டா சமன் 45 போட்டாச்சு. இப்ப நாங்கள் அடுத்தது வேறொன்றும் இங்க கண்டுபிடிப்பதற்கு இல்லை, சமன்பாடுகளை போடுறதுதான் அடுத்த வேலையாக இருக்கிறது. என்ன சமன்பாடு போடலாம்? நிலைக்குத்தா ஒரு சமன்பாடு, கிடையா ஒரு சமன்பாடு. நிலைக்குத்தா என்ன சமன்பாடு? சமநிலைக்குரிய சமன்பாடு. கிடையா என்ன சமன்பாடு? ஆறுமுதலுக்குரிய சமன்பாடு. ரெண்டும் மனதில் நல்ல வடிவாக தெரியவன். ஆகவே நிலைக்குத்தாக போடுகிற சமன்பாட்டை போடுங்க பாபம். டி cos 45 அது சமன் mg, மேல் நோக்கிய விசையும் கீழ் நோக்கிய விசையும் சமன். அப்ப cos 45 1/√2 என்ற அடிப்படையில டீயை கண்டுபிடிச்சாச்சு. அது முதல் கேள்விக்குரிய விடையாகவும் காரணம் இருக்குது. அதான் நான் அதை பெட்டிக்குள் போட்டு விட்டுட்டேன். இனி இரண்டாவது கேள்வியாக கேட்கப்பட்டது ஒமேகா. நாங்கள் அதுக்கான முறையில் ஈடுபட போறோம். அதுக்காக அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட போறோம். மையத்தை நோக்கி, வட்டப்பாதையின் மையத்தை நோக்கி எப்சமன் போடுவேன். ஆகவே டி cos 45 சமன் m × ஒமேகா வர்க்கத்தினால் தரப்படும். இது நாங்கள் சாதாரணமாக எழுதுகிற ஒரு சமன்பாடு. இப்படியே கண்ட உடனே நீங்க அடுத்த வேலையை பார்க்கணும். டீயை பொதுவெடுத்து இதுல 1/√2 அதை எடுத்து நான் அதிலேயும் டீயை கண்டு பாருங்க, பொமசி பெருக்கி எல்லாம் கண்டு போட்டாச்சு. இது ரெண்டாவது டீ. இப்போ ரெண்டாவது டீயை எடுத்து முதலாவது டீயோட நான் சமப்படுத்தி அதிலிருந்து சுருக்கி ஒமேகாவை கண்டிருக்கின்றேன். அதுல ஒமேகா வர்க்கம் வந்திருக்கு. சிலருக்கு ஒமேகா வர்க்கம் அப்படி நல்லா இருக்கு, அப்படியே விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லி நீங்க விட்டுட்டு போறதையும் நான் பார்த்திருக்கின்றேன் எனது அனுபவத்தில். அப்ப அந்த மாதிரி செய்யக்கூடாது. கேள்வியை நீங்கள் பார்க்க வேணும். கேள்வியில் என்ன கேட்டிருக்கிறார்? ஒமேகா கேட்டா ஒமேகா கொடுங்கோ, ஒமேகா வர்க்கத்தை கேட்டா ஒமேகா வர்க்கத்தை கொடுங்க. இங்க அப்படி கேட்க இல்லை, ஒமேகா தான் கேட்டிருக்கிறார். எனவே இறுதி விடை ஒமேகாவில் இருக்க வேண்டும், ஒமேகா மட்டும்தான் இருக்க வேண்டும். இதுதான் இந்த கேள்வி. மிகவும் இலகுவான கேள்வி, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இப்படி கேள்விகள். அப்ப நீங்கள் இது இப்படித்தான் வரும் என்று சின்ன சின்ன கேள்விகள் வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. இதை விட ஏற்கனவே செஞ்ச மாதிரி கேள்வியிலும் தெரிஞ்சுக்குவோம். ரைட், இத்துடன் 5வது கேள்வியும் முடிந்து விட்டது. மீண்டும் நாங்கள் 6வது கேள்விக்கு போன்றோம். ரைட், 6வது கேள்வி இல்லை, இன்னும் 2வது பகுதி இருக்கின்றது. பாருங்கள், பி பகுதி அறு படம். அப்ப முதலாவது பாட்டு முடிஞ்சு சந்தோஷமானு பார்த்தால் அதுக்கு 2வது பாட்டும் போட்டிருக்கிறேன். எப்படி? கீழே காட்டப்பட்டுள்ள படத்தில் அவையில கீழே ஒரு படம் ஒன்று இருக்கான், அதையும் பார்ப்போம் இருக்கா. இப்படி இருக்கு. ரைட், அது கீழே வாட்சி போட்டு வருவோம். கீழே காட்டப்பட்டுள்ள படத்தில் உள்ளது போல் தற்பொழுது இலையின் கீழ்ப்பகுதியானது பீக்கு நேர் கீழே ஆர் என்னும் புள்ளிக்கு தொடுக்கப்படும். இப்படி இருந்த இதை இங்க கொண்டு இணைச்சிருக்கிறார். அதான போய் இருந்தது படம். சரிதானே? ரைட், அப்ப நாங்கள் இதுகளை ஒருக்கா அழித்து போட்டு அடுத்த 2வது வேலைக்கு வருவோம். 5வது கேள்வியின் பி பகுதியை நாங்கள் பார்க்க போவோம். படமும் அங்கே காணப்பட்டது. படத்தை பாருங்கள். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கீழே காட்டப்பட்டுள்ள படத்தில் உள்ளது போல் இலையின் கீழ்ப்பகுதி பீக்கு நேர் கீழே ஆர் என்னும் புள்ளிக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. இலை பிபி நிலைக்குத்துடன் 30 பாகை
இழை பிபி நிலைக்குத்துடன் 30 பாகை. அடுத்தது இழை ஆர்பி நிலைக்குத்துடன் 60 பாகை. ஆர்பி நிலைக்குத்துடன் 60 பாகை. அப்ப இதில் நாங்கள் அடுத்தது ஒரு அதனது நிறைய குறிக்க வேண்டும் எம்ஜி. மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மணி பி ஆனது 1.5 மீட்டர் ஆரையுள்ள கிடைவட்டங்களை வி மீட்டர் பெர் செகண்ட் என்னும் மாறா வேகத்துடன் கோண வேகம் தரவில்லை. வேகம் சொல்லியிருக்கிறார் வி மீட்டர் பெர் செகண்ட். இதனது ஆரை உங்களுக்கு தந்திருக்கிறார் 1.5 மீட்டர். அப்ப இதனை கொண்டு ஒரு வட்டப்பாதையில வரப்போறது இப்படி. இப்ப நாங்கள் அந்த அதுக்குரிய படத்தை பார்ப்போம். பாருங்கள், 30 பாகை 60 பாகை 2 இலைகளும். அடுத்தது நிறை சரி, வட்டப்பாதை அமைக்கின்றது. ஆரை 1.5. கோணங்களை நான் ஒன்று விட்ட கோணங்களை மார்க் பண்ணி காட்டுகிறேன். நீங்களே அங்கே காட்ட வேண்டும். 30 30 60 60. அடுத்தது இலையில மணி கோர்க்கப்பட்டிருக்குது, அதே கணக்குத்தான். அவை நீங்கள் இழுவைகளை ஒரு நாளும் மாற்றக்கூடாது, அது உங்களோட வேலை. மேலும் நான் சொன்னேன், இது உங்களுக்கு இப்படி ஒரு டாட் டாட் போட்டு வச்சுக்கொள்வது உங்களுக்கு பிற்காலத்துக்கு உதவியாக இருக்கும். அப்பதான் கோணங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோணத்துக்கு பெயர் 30 பாகை, இந்த கோணத்துக்கு பெயர் 60 பாகை. சரி, படங்கள் போட்டாச்சு. இப்ப என்ன கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு, இலையில் உள்ள இழுவையை காண்க. ரைட். முதலாவது கேள்வி டீயை கேட்டிருக்கிறார். இரண்டாவது கேள்வி வியின் பெருமானத்தை காண்க. அப்ப நாங்கள் சமன்பாடுகளை போடுவோம். பாருங்கள், சரியா? இந்த மாதிரி இணைக்கப்பட்ட இலையை தூக்கி கொண்டு போய் இங்கே கொண்டே விட்டுட்டீங்கள், அது மாறவில்லை. இங்கே இருந்ததை கிடையாக இருந்ததை கொண்டு போய் மேலே கொண்டே விட்டுட்டீங்க. அது இப்போ 1.5 சொல்லியிருக்கிறார். இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்றால், கிடையான வட்ட இயக்கங்களை சீரான வேகத்தோடு இயங்குது. வேகம், கோண வேகம் எல்லாம் உண்டுக்கணும். வி சமன் ஆர் ஒமேகா, அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், எங்களுக்கு தெரிஞ்ச எடுக்க வேண்டிய 2 சமன்பாடுகளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். மேல் நோக்கி சமநிலைக்குரிய சமன்பாட்டை போடுவேன். என்னென்ன இருக்கின்றது, டி கோஸ் 30 டி கோஸ் 60. அப்படியா பாருங்கள், டி கோஸ் 30 முதலாவது, இரண்டாவது டி கோஸ் 60. அது அதனது நிறைக்கு சமம். அப்படியா பார்த்துக்கொள்ளுங்கள், டி கோஸ் 30 டி கோஸ் 60 அது சமனிச்சு. அப்ப நாங்கள் டீயை வெளியெடுத்து விட்டால் கோஸ் 30 வர்க்க மூலம் 3/2 கோஸ் 60 அரை, அது சமன் எம்ஜி. அதிலிருந்து நாங்கள் டி சமன் எங்க 2 mgயின் கீழ் வர்க்க மூலம் 3 சக 1. இப்போ நீங்கள் இதை இப்படியே விட்டாலும் பிரச்சனை இல்லை. இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஆரம்ப காலத்தில் சேடுகள் படிச்சிருப்பீங்கள். சேடுகளை பகுதியை மெய்யாக மாற்றுறது, இப்படி சேடுகள் வடிவத்திலிருந்து மாற்றுதல். அப்போ மேலே வர்க்க மூலம் சய 1 மேலையும் வர்க்க மூலம் சய 1 கீழையும் பெருக்குவதன் மூலம், உடன் புணரிகளால் மேலையும் கீழையும் பெருக்குவதன் மூலம் அந்த ஒரு பின்னமாக இருக்கின்ற அந்த பகுதியை நாங்கள் ஒரு ஒரு மெய்யெண்ணாக மாற்றிவிடலாம். மெய்யெண்ணாக மாற்றுது. அப்போ 2 வர்க்க மூலம் 3 சய 1 பிராக்கெட் தரம் எம்ஜி கீழே நீங்கள் போட்டீங்கன்றால் ஏ சக பி இன்டு ஏ சய பி, வர்க்க மூலம் 3 சக 1 வர்க்க மூலம் 3 சய 1. அதை போட்டீங்கண்டா விடை 3 சய 1. அது சமன் 2. 3 ஒன்றை கழிச்சா 2. 2 வெட்டி விடைய மட்டும்தான் போட போறேன். அப்புறம் எங்க 2 போனதுன்னு கேட்கக்கூடாது, அது உங்களுக்கு விளங்கும். ரைட். இதுதான் இந்த டி. டீயை கண்டுபிடிச்சாச்சு. டி சமன் வர்க்க மூலம் 3 சய 1 கீழ் எம்ஜி. இதுவும் சரி, இதுவும் சரி. இப்படியே விட்டாலும் சரி. இருந்துட்டு அவர் இப்படி காட்டுகன்னு சொன்னால் நீங்கள் அதை காட்ட தெரியணும். அதை செஞ்சு காட்டியிருக்கிறது. எங்களுக்கு கேட்கவில்லை தானே, இழுவையை காண்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ நீங்கள் இதில் ரெண்டில் ஏதாவது விடையை நீங்கள் கொடுத்தால் சரி, டி கண்டுபிடிச்சிட்டு. இப்போ வியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் அடுத்த சமன்பாட்டை போட போகின்றோம். மையத்தை நோக்கி எப் சமன் எம்ஜி, எப் சமன் எம்ஏயை போட்டால் வடிவாக பாருங்கள். டி இங்க கொஸ் 60, இப்போ சைன் 60, டி சைன் 60. மற்றது சக ஏற்கனவே கொஸ் 30, அப்ப டி சைன் 30 சமன் எம் இன்டு என்ன ஆரை. இங்கதான் அவதானமாக இருக்க வேண்டும். வேகம் தந்திருக்கின்றார். இப்பதான் முதலாவது கணக்கை நாங்கள் பார்க்கின்றோம். வேகத்தை தந்திருக்கிறார். வேகத்துக்கும் ஆர்முடலுக்குமான தொடர்பு வி வர்க்கத்தின் கீழ் ஆறினால் தரப்படும். வி வர்க்கம் வி வர்க்கம் வி வர்க்கத்தின் கீழ் ஆரை 1.5. இவ்வளவு ஒரு கால கணக்குகளும் ஏ ஒமேகா வர்க்கம் ஆர் ஒமேகா வர்க்கம் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்த எங்களுக்கு இந்த கணக்கில் ஒரு திடீர் மாற்றத்தை கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதாவது டி சைன் தீட்டா என்பது ஒரு விசை கிடை விசை, டி சைன் 30 என்பது அடுத்த விசை. அது எம் இன்டு வி வர்க்கத்தின் கீழ் 1.5 என்று போட வேணும். ரைட். அப்போ ஏற்கனவே நாங்கள் இதை டீயை பொதெடுப்போம். சைன் 30க்கு வர்க்க மூலம் 3 கீழ் 2 என்று போடுவோம். சக அரையை போடுவோம். அது சமன். இதை 3 கீழ் 2 போட்டால் 2 கீழ் 3 எம் இன்டு வி ஸ்கொயர்டு என்று நான் சுருக்கி வச்சிருக்கிறேன். 3 கீழ் 2 அதான் 1.5 எப்படி போடுவீங்கள்? 3 கீழ் 2 கீழே, அப்போ 2 மேலே போய் 2 கீழ் 3 வந்துடும். அப்போ நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், இதை பாருங்க. வர்க்க மூலம் 3 சக 1 கீழே 2 அது சமன் 2 கீழ் 3 எம் வி வர்க்கம். ரைட். இப்போ இப்படியே பார்த்து கொண்டு கேட்க இந்த டீக்கு பதிலாக நாங்கள் இதை போடுறதுக்கும் பார்க்க இதை போட்டால் இந்த வெட்டு போடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அது சரி பிள்ளைகள், அதை போட்டு பெருக்கினாலும் அதை விட தான் பெறப்போகுது, பிரச்சனை இல்லை, இதை விட்ட போடுவோம். ரைட். ஆகவே இது 2ஆம் சமன்பாடு. இப்போ எங்களுக்கு வேணும் வி 1,2 இருந்து 1,2 இருந்து டீக்கு பலா கொண்டு போய் இதை போடலாம். அல்லது நான் இதை போடுவோம், பிரச்சனை இல்லை, ஏதாவது உண்டை போடுங்க. வர்க்க மூலம் 3 சய 1 எம்ஜி இன்டு வர்க்க மூலம் 3 சக 1 அதன் கீழ் 2 அது சமன் 2 எம் வி வர்க்கத்தின் கீழ் 3. இதில் நீங்கள் பிள்ளைகள் எம்மை வெட்டி விட்டுடலாம். ஜி இருக்க போது இதை ரெண்டையும் பெருக்கி பார்த்தா என்ன பெறும் நினைக்கிறீங்கள்? ஒரு ஏ சய பியையும் ஏ சக பியையும் பெருக்கினால் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் அது 3 சய 1 வரும். ஒரு ஜி ஒன்று வரப்போம். கீழே 2 இருக்க போகும். 10க்கு இருக்கிற வரை இங்கே கூட்டிட்டு வாங்கும். இங்கே ஒரு 2 இருக்கிற மேல ஒரு 3 கொண்டே முன்னுக்கு போட்டுரும். பாருங்க பிள்ளை, இந்த 3 மேலே போகும், 2 அங்கே இருந்து கீழே உங்களுக்கு வி வர்க்கத்தை தருகிறது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. பாஸ்டா ஓடுற 2 நீ நினைக்கக்கூடாது. இது சும்மா சின்ன கணக்கு. 3ல் 1 போனால் 2. அப்போ நான் அதை திருப்பி ஒரு வசனம் போடாமல் 3 சய 1 இது ஒரு 2க்கு வட்டி வரும். ஓகே. ஆகவே கடைசியாக மிஞ்ச போகிறது 3 ஜியின் கீழ் 2. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு வருது வி சமன் வர்க்க மூலம் 3 ஜியின் கீழ் 2 என்று சொல்லுகின்ற வடிவத்தை நாங்கள் எடுக்கிறோம். இதுதான் எங்கட கேள்வி. வி சமன வர்க்கம் இல்லை, வி சமன். வி சமன் வர்க்க மூலம் 3 கீழ் 2. 2வது பகுதியை முடிச்சிருக்கிறோம். அப்ப இங்கும் அதே தான், வேறொரு மாற்றம் இல்லை. ஒரு சிறு மாற்றம், அது ஆர்முடுகளை வேகம் சார்பாக எழுதுதல். வேகம் சார்பாக எழுதுறது வி வர்க்கத்தின் கீழ் ஆர். கோணவேகம் தொடர்பாக எழுதுதல் ஆர் ஒமேகா வர்க்கம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு தேவை எதுவோ அதைத்தான் நீங்கள் கொண்டு வரணுமே தவிர எல்லாத்துக்கும் உண்டை போட்டு கட்டி அனுப்பலாம். அப்படி செய்ய முடியாது. நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப நீங்கள் இதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்கள். எப்படி நான் சமன்பாட்டை போட்டேன். டி காஸ்மு அந்த முதலாவது சமன்பாட்டை பார்த்து எடுத்து ஒரு டீயை கண்டிருக்கின்றேன். ஒன்று இருக்கு. இதை போடலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்றை நீங்கள் படித்தபடியாத்தான் இப்படி இப்போ செய்கிறத படித்தபடி தான் அதை செஞ்சு காட்டியிருக்கின்றேன். ரைட். இப்போ நாங்கள் மீண்டும் கிடையாக சமன்பாட்டை போட்டு அங்கே எடுத்திருக்கிற சமன்பாட்டையும் ஒரு கால் அவதானியுங்கள்.
டி சைன் 30. ஏன் மேலே பிரிக்க கொஸ் வந்தால் எதிர் திசையில் கோணத்தை விட்டு விலத்தி பிரிக்கும் பொழுது டி சைன் என்று போடுவீங்க. அங்கே அடுத்ததும் சக அது சமன் எம் இன்ட்டு வி வர்க்கத்தின் கீழ் ஆரை வந்து தந்திருக்கிறார் 2.5. அதை நீங்கள் எடுத்து சுருக்கி ஒரு வடிவத்தை கொண்டு வச்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த டி இதுலேயும் போட்டிங்கன்னா நேரடியாகவே வெட்டுப்பட்டு வந்திருக்கு. இதில் டீக்கு பல இதை கொண்டே போட்டால் உங்களுக்கு இன்னும் இலகுவாக வந்திருக்கு. நான் அந்த கடைசி விடையைத்தான் போட்டு இப்படி கண்டிருக்கின்றேன். ரெண்டாலும் நான் அதுக்கு அதையும் ஒருக்கா உங்களுக்கு போட்டு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதையும் ஒருக்கா பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் இந்த கேள்வியில் இப்போ என்னதை போட்டீங்கள்? டி இன்ட்டு இந்த இருக்கு வர்க்கமூலம் 3 சக 1 அதன் கீழ் 2 சமன் 2 கீழ் 3 எம்பி வர்க்கம். இதில் நாங்கள் இதை கொண்டே போட போகிறோம், இவரை கொண்டே போடுவோம். அப்போ 2 எம்ஜியின் கீழ் வர்க்கமூலம் 3 சக 1 தர வர்க்கமூலம் 3 சக 1 கீழ் 2 சமன் 2 கீழ் 3. இதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். இதில் முதல் எம்மை தட்டி விட்டுருங்க, எம்மை விடாயும். இவரும் இவரும் வெட்டுப்பட்டு போவார், இவரும் இவரும் வெட்டுப்பட்டு போவார். மிஞ்சி இருக்கிறது ஜி மட்டும். ஜி சமன் 2 கீழ் 3 வி வர்க்கம். வி வர்க்கம் சமன் 3 ஜியின் கீழ் 2. இந்த எடுத்து போட்டோம். வி வர்க்கம் சமன் 3 ஜியுங்கள் 2. அப்போ பார்த்துக்கொள்ளுங்கள், அப்படி போட லேசாக இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் உங்களோட விடைக்கு வரலாம். வி சமன் வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3g/2. இதுதான் ஆன்சர். அப்போ பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ நல்லொரு கணக்கொண்டு நாங்கள் முடித்திருக்கின்றோம், சந்தோஷமாக முடித்திருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு பகுதி இதுகள். இப்படிப்பட்ட கணக்குகளை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இன்று நாங்கள் செய்த கணக்குகள் பயிற்சிகள் எல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை, உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடியவை, நல்ல பயிற்சியையும் தரக்கூடியவை. இது மாதிரி கணக்குகளை தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். மேலும் நாங்கள் அடுத்த பாட வேளைகள் வருகின்ற பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பான கணக்குகளை தருவதோடு, இத்துடன் இந்த பாட வேளையை நாங்கள் முடிக்கும் தருவாய் வந்துவிட்டது. மீண்டும் நாங்கள் உங்களுடன் சந்திக்கும் காலம் அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.